கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பரதேசியாய் திரிந்த ஒருத்தியின் வரலாற்றை ஆராயவிருக்கிறோம். ஆகார் என்ற வார்த்தையின் அர்த்தமே பரதேசி. எபிரேய மொழியிலே ஆகார் என்றால் பரதேசி என்ற அர்த்தம். இது உருது மொழியிலே முஸ்லிம்கள் ஆஜரா என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றை இன்னும் நான் சரியாக ஆராயவில்லை. அதை ஆராய்ந்து பார்த்து நான் அடுத்த வாரம் கூறுகிறேன். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆகார் என்ற ஆஜரா தான் ஆபிரகாமுக்கு மனைவி, சாராள் வேலைக்காரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது, ஊர் என்ற ஊரிலே இருக்கும்போதே ஆபிரகாம் சாராளை திருமணம் முடித்திருந்தார். அதன்படி எகிப்துக்கு போயிட்டு வந்தபோது தான் இந்த ஆகார் என்ற வேலைக்கார பெண் கிடைத்தாள் அவருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கும்போது இங்கே 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் 10ஆம் வசனத்தில் சாராள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாய் ஈசாக்கோடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். அப்போ வெளியேற்று, அடிமை பெண்ணை வெளியேற்றிரு, அவளையும் அவளுடைய மகனையும் வெளியேற்றிரு, அப்போ தான் என்னுடைய மகனுக்கு உரிமை கிடைக்கும். அவன் இருக்கிற வரைக்கும் என் மகனுக்கு உரிமை கிடைக்காது. ஏன்னாக்கு முதல்ல பிறந்தவன் யார்? இஸ்மவேல் தான். ஆகார் தான் முதல்ல குழந்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ மூத்த மகனுக்குரிய உரிமை அவனுக்கு தான் கிடைக்கும். வேறு மனைவி வேறு பெண்ணின் மூலமாக பிறந்திருந்தாலும் ஆபிரகாம் வித்து என்ற வகையிலே முதலாக பிறந்தவன் அவன்தான், இஸ்மவேல் தான். அதை போராட உரிமை உண்டு அவனுக்கு. அந்த கால வழக்கத்தின்படி அது முற்றிலும் அவனை சேரும். அதனாலே அவள் பயந்து போய் என்ன செய்தான், அதுவும் இல்லாமல் இந்த 14 வயசு இஸ்மவேலு பிறந்து கொஞ்ச நாள் தான் 3-4 வயசு இருக்கும். அந்த 4 வயசு பையனை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரியாசம் பண்ணுறதை பார்த்துட்டு எரிச்சலாகிருது. சொத்துக்கு சுதந்திர வழி இவனை அவன் கிண்டல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அவனை துரத்து அப்படின்றான். அப்போ தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. என்ன இருந்தாலும் அவனும் யாருடைய மகன்தான்? ஆபிரகாமுடைய மகன்தான். அப்போ ஆபிரகாமுக்கு அவனை துரத்தி விட்டுறேன்னு சொல்லும்போது ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட மனைவி சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவன் கட்டளை இடுகிறார். நீ உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், இது என்ன செய்ய, சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படிங்கிறார். ஏன்னா தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நோக்கித்தான் காய்களை நகர்த்துவார், மனிதர்களை நகர்த்துவார். அப்போ அந்த திட்டத்திற்கு ஏற்புடைய வகையில் நீ என்ன செய்ய, நீ இந்த அடிமை பெண்ணையும் மகனையும் துரத்தி விட்டுரு அப்படிங்கிறார். அது நம்ம மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுத்துட்டு அந்த பெண்ணை ஒவ்வொரு 14 வருஷம் அந்த பையனை வளர்த்துட்டு நீ போ வெளியே, அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம என்ன தான் கொடுத்தாரு? அவங்க அப்பமும் ஒரு குடம் தண்ணீரும் கொடுத்தாரு, ஒரு துருத்தி தண்ணீரும் கொடுத்தாரு. அது போதுமா அவள் பிழைக்கிறதுக்கு? அனாந்தரத்துக்குள்ளே போகிறாவ. எவ்வளவு கடினமான ஒரு காரியம். மனித நோக்கத்தில் பார்க்கும்போது இது என்ன, தேவன் இவ்வளோ குடும்பக்காரரா? ஒரு பெண்ணை, அதுவும் 14 வயசு பையன் இருக்கிற ஒரு பெண்ணை ஒன்றுமே கொடுக்காம துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் அவனுக்கும் ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார். சொல்லப்போனால் அந்த ஏற்பாடு ஈசாக்குக்கு செய்த ஏற்பாடை விட முந்தின ஏற்பாடாக இருந்தது, சீனியர் ஏற்பாடாக இருந்தது. அது என்னன்னு பார்ப்போம் இப்போ. அப்போ இஸ்மவேலும் ஒரு மக்களினம் ஆவான், ஆனால் ஈசாக்கே உண்மையான சந்ததி. அப்போ அந்த இடத்துல இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பிரிவினை உண்டாக்கினால்தான் ஈசாக்குடைய சந்ததியும் விருத்தி அடையும், இஸ்மவேலை சந்ததியும் விருத்தி அடையும் என்பதை தேவன் தெரிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு பாருங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்த 3 மதத்தினரும் ஆராதிக்கின்ற தேவன் ஒருத்தர் தான், ஒரே தேவன் தான். நம்ம அவரை தேவன்கிறோம். யூதர்கள் அவரை ஏலோகிம்னு சொன்னாங்க, முஸ்லீம்கள் அவர் அல்லாங்கிறாங்க.
மூன்றுமே ஒரே தேவன் தான். அப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். என்ன செய்வாங்க, யூதர்கள் வந்து ஏலோகிம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார் அங்கே 3 பேரும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, பூமியின் ஆழத்தில் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். அந்த வசனத்தின்படி, ஏன்னா அது மோசே எழுதின வசனம், அதை வந்து இவங்க நம்புவாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆதியிலேருந்தே 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை வந்து அந்த 3 ஒருத்தர்னு சொல்லாதீங்க, அவர் ஒரு ரபி, அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவரை உயர்த்தாதீங்க அப்படிங்குவாங்க யூதர்கள். இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அதே தேவனை தான் வணங்குறாங்க. நாம் வந்து இயேசு தான் வந்து வாக்களிக்கப்பட்ட மேசியா என்பதை உறுதியாக நம்புகிறோம். எதன் மூலமாக? எழுதப்பட்ட வசனங்களின் மூலமாக. இவருக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே, முஸ்லீம்கள் வந்து ஏக இறைவன் நல்லா ஒருவனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு கூட இயேசுவை வைத்து சொல்லும்போது எத்தனை நபிகள் இருந்தாங்க, ஆதாம் நபியிலிருந்து தொடங்குவாங்க. அவங்க ஆதாமவே நபிங்குவாங்க. ஆதாம் நபி, சேத் நபி, இஸ்மாயில் நபி, இந்த மாதிரி வரிசையாக நபிகள் எத்தனையோ ஆயிரம் நபிகள் இருந்தாங்க. அதில் ஈசா நபியும் ஒருத்தர். யார? இயேசுவ. ஈசா நபியும் ஒருத்தர். ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தது போகிற குறைவான வேதம், நிறைவான வேதத்தை யார்கிட்ட தான் கொடுத்தாரு? அல்லாஹ் யார்கிட்ட தான் கொடுத்தாரு? முகமது நபிக்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. எப்போ? கிபி 786 வருஷம். கிபி 786 முகமது நபிக்கிட்ட கொடுத்ததான் நிறைவான வேதம், மற்றதெல்லாம் அரைகுறையான வேதம் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை. இப்படி 3 மதத்தினரும் சேர்ந்து 3 மதத்தினரும் தனித்தனியாக வணங்குவது யாரைத்தான்? ஒரே தேவனைத்தான். பேர்கள் வேறு வைத்திருக்கிறார்கள், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்தின் மேன்மை என்ன? ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அப்போ இயேசு வந்து தெய்வீகத்தில் ஒருத்தராக இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர் அப்படிங்கிற நம்ம உறுதியாக நம்புகிறோம். அது வசனங்களின் அடிப்படையில் தான் நம்புகிறோம். ஆக இங்கே பார்க்கும்போது ஆகார் வந்து இங்கே அலைந்து திரிய தொடங்கினாள். ஆகார் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்? பரதேசின்னு சொன்னேன் இல்லையா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும், 12ஆம் வசனம், உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உனக்கு சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு மக்கள் இனமாக்குவேன் அப்படிங்கிறார். அடிமை பெண்ணின் மகன்னா யாரு? இஸ்மவேல். இஸ்மவேல் என்றால் என்ன அர்த்தம்? ஏல்னாவே தேவன் அர்த்தம். இஸ்மவேல் அப்படின்னாக்க தேவன் கேட்கிறார் என்று பொருள். ஆக அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு மக்கள் இனமாக்குவேன், ஜாதி ஆக்குவேன் போட்டிருக்குது, மக்கள் இனமாக்குவேன் என்றார். அப்ப நீ சாரால் சொல்றதை கேளு, நிச்சயமாகவே ஈசாக்கு தான் உன் சந்ததியா இருப்பான், இருந்தாலும் இஸ்மவேலும் உன் வித்து தான், அதனால அவனே ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். இதை நம்ம உன்னை கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேலுக்கு 12 மகன்கள் பிறந்தார்கள். எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 12 மகன்கள், அவனுக்கு இஸ்மவேலுக்கும் 12 மகன்கள் பிறந்தாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு சாராள் வழியாக பிறந்த ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார் இல்லையா? ஏசா யாக்கோபுன்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. அதில் யாக்கோபு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. அந்த யாக்கோபுக்கு தான் 12 மகன்கள் பிறந்தார்கள். ஒரு சந்ததி லேட்டாக தான் பிறந்தாங்க, ஆனால் இஸ்மவேலுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டு விட்டது. அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஆக இங்கே என்ன ஆயிடுச்சுனாக்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, நல்லா அந்த வசந்த கவனிங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து
ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இது எவ்வளோ ஒரு கொடுமையான காரியமாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. சாராளுடைய பேச்சை கேட்டு இங்கே பேக்ரவுண்டில் இயக்கிறது யாரு? சாராள் தான் பேக்ரவுண்டில் இயக்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் செயல்பட்டது யாரு? ஆபிரகாம் செயல்பட்டார். சாராள் கீ கொடுக்குறா, ஆபிரகாம் அதுக்கு தகுந்தபடி ஆடுகிறார். ஆக ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பெயர்சபா வனாந்திரம் என்பது இங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு நேர் தெற்கே கீழே இருக்கிறது. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேப்பில் கீழே போட்டிருக்கோம் பெயர்சபா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கோத்திர நம்பர் படம் போட்டிருக்கு இல்லையா, அதில் கீழே போட்டிருக்கு பாருங்க பெயர்சபான்னு. இங்கே அது 2ஆம் நம்பருக்கு கீழே போட்டிருக்கோம். கீழே பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்படி அலைந்து திரியும் போது என்ன நடந்தது? துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அங்கே தாகம் 2 பேருக்கும் தாகம் இருக்கும்ல. இவளுக்கும் தாகம் இருக்கும், மகனுக்கும் தாகம் இருக்கும். 14 வயசு பையன். அந்த துருத்தி ஒரு துருத்தி தண்ணீரும் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு தவிக்குது, ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. அப்போ என்ன செய்கிறான்? அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அங்கே ஒரு புதர் செடி இருக்குது. இவன் ரொம்ப அசந்து போயிட்டான் நடையினால. ஏன்னா 14 வயசு சின்ன பையன் இல்லையா, அழுது போயிருப்பான் இல்லையா. அப்போ என்ன செய்கிறான்? அங்கே சோர்ந்து போய் இருக்கிறான். அவன் சாக போகிற நிலைமையில் இருக்கிறான். அதனால் செடி கீழே விட்டுட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புயையும் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அம்புயையும் தூரம் ஓரளவு 100 மீட்டர்னு வச்சுக்கணும். ஒரு அம்பை விட்டால் எவ்வளோ தூரம் போகும்? அந்த தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு அழுகிறான். என் பிள்ளை சாக போகுதே, அதை பார்க்க முடியல என்னால், ஏன் என்னை இப்படி கைவிட்டீங்க தேவனே அப்படின்னு சொல்லி அலறியிருப்பா இல்லையா. அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். இருப்ப எப்படி கேட்குறாரு? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பரலோகத்திற்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாட்டு பண்ணணும் இல்லையா, அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். ஆக தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்டுட்டு என்ன செய்கிறாரு? தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் குரலை தேவன் கேட்டார். கேட்டு என்ன சொல்றாரு? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய மக்களினமாக்குவேன். நீ எந்திரிச்சு பிள்ளையை எடுத்து அவன் கையை பிடிச்சி கூட்டு போ, அவனை ஒரு பெரிய மக்களினமாக்குவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவளுடைய தற்போதைய நிலைமை என்ன? குடிக்க தண்ணி கூட இல்லை இல்லையா. ரொம்ப துவண்டு போயிருக்கிறான். அவளும் அவளுடைய மகன் 2 பேருமே குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப துவண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாதே. முதல் வார்த்தை அதுதான், பயப்படாதே. நீ உன் பிள்ளை கூட்டிகிட்டு போ, அவனை ஒரு பெரிய மக்களை நான் ஆக்குவேன் அப்படிங்கிறார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்ப வரைக்கும் பக்கத்திலே ஒரு துறவு இருந்திருக்குது, அவளுக்கு தெரியல. அது வரைக்கும் அந்த துறவு அவளுக்கு தெரியல, பார்க்க முடியல அவளால். இப்போ அவள் கண்களை திறக்கிறார்னாக்க அந்த துறவை பார்க்கும்படியாக, அவளுக்கு ஏற்கனவே கண்ணு திறந்தான் இருந்துச்சு, அந்த துறவை பார்க்கும்படியாக கண்களை திறக்கிறார். அப்போ தண்ணீர் துறவு அங்கே பக்கத்தில் இருக்குது, ஒரு சிறிய கிணறு இருக்குது. அப்போது என்ன செய்கிறாரு? அதில் போய் துருத்தினாலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அங்கே போகிறா, அப்போ தான் பார்க்க முடியுது அவளால் இந்த துறவை பார்க்க முடியுது. பார்த்தோன்னே என்ன செய்கிறா? அந்த துறவில் போய் துருத்தியில் போய் தண்ணியை நிரப்பிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுக்குறா.
அப்போ கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு அவனுக்கு. இவனும் குடிக்கிறான், தெம்பு வந்துருச்சு. தேவன் சொன்ன மாதிரி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? 20ஆம் வசனத்தில், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். யாரு கூட? இஸ்மவேல் கூட தேவன் இருந்தார். தேவன் இஸ்மவேலுடனே கூட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். பாரான் வனாந்தரத்தில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அங்கே இஸ்மவேல் வில் வித்தையை கற்றுக்கொண்டான். யார்கிட்ட கற்றுக்கிட்டான், எப்படி கற்றுக்கிட்டான்னு தேவை சொல்லப்படல பைபிளில். ஆனால் வில் வித்தையில் வல்லவனானான்னு சொல்லப்படுது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வித்தையில் வல்லவனாக வேண்டாம்? ஏன்னா இருக்கிறது எப்படி, எந்த பகுதி? வனாந்திர பகுதி, காட்டு பகுதி. அங்கே யாரும் அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்காது, ஹோட்டல் இருக்காது, வாங்கி சாப்பிட்லாம்ட்டா. அப்போ இவனாக தான் விலங்குகளை பிடிக்க வேண்டும், விலங்குகளை பிடிச்சு சமைச்சு சாப்பிட வேண்டும். இவனும் சாப்பிடணும், இவனுடைய தாய்க்கும் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேளையில் இவன் வந்து வில் வித்தையில் வல்லவன் ஆனதுனாலே வேணுங்கிற போது விலங்குகளை அடித்து சமைத்து சாப்பிட முடிந்தது. ஏன்னா உயிர் வாழ்வதற்கான முக்கியமான திறமை அது. அப்போ அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது ஆகார் என்ன செய்கிறா, எகிப்து தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாள். அவள் பேர் வந்து பைபிளில் போடப்படல, ஆனால் மற்ற வரலாற்று புத்தகங்களை பார்க்கின்றோம். அவள் பேர் வந்து அதிஷா அல்லது ஆயிஷா என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய இலக்கியத்தில் இஸ்லாமிய பெயர்களிலே முக்கியமான பெயர் அது, ஆயிஷா என்பது. அதிஷா அல்லது ஆயிஷா என்பவளை திருமணம் முடித்து கொடுத்தாள். யார்? ஆகார் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்கு ஈத்திலிருந்து, தன்னுடைய சொந்தத்திலிருந்து ஒரு பெண்ணை பார்த்து கொடுக்குறான். ஆபிரகாம் இந்த சமயத்தில் வந்து பார்த்துருக்குறான் நான் ஒருத்தரவை, அதெல்லாம் பைபிளில் கிடையாது. ஆபிரகாம் வந்து பார்க்கும்போது அந்த பெண் வந்து குடும்பத்துக்கு ஆக மாட்டா அப்படின்னு ஆபிரகாம் ஃபீல் பண்ணுறான். அதனால் இஸ்மவேல் என்ன செய்கிறான், அப்பா பேசி கேட்டு அந்த பெண்ணை தள்ளி வச்சிடறான். தள்ளி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜுர்ஹூம் என்ற பழங்குடியினத்தை சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த ஃபாத்திமாவின் மூலமாகத்தான் இஸ்மவேலுக்கு 12 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். பின்னாடி அடுத்த வாரத்தில் நம்ம அந்த வரலாறுகளை பார்ப்போம். இஸ்மவேலுக்கு ஃபாத்திமாவின் மூலமாக 12 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்போ யாரை சீனியர் ஆக்கிட்டாரு தேவன்? இஸ்மவேலை சீனியர் ஆக்கிட்டாரு. ஏன்னா ஈசாக்குக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, பிள்ளை இல்லாமல் இருந்ததுடைய மனைவிக்கு வேண்டுதல் பண்ணால், அப்போ ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள். வயிற்றிலே 2 பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டு வருவதை பார்த்து கர்த்தர்கிட்ட கேட்க போகிறான். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், 2 மக்கள் இன்னும் உன் வயிற்றிலேருந்து பிரியும், அதில் மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான்னு சொன்னார். அப்போ மூத்தவன் யார்? ஏசா. இளையவன் யார்? யாக்கோபு. அப்போ ஏசா பிறக்கிறான், முழுவதும் மயிரோம பூத்தமாக பிறக்கிறான். பிறந்தபோது அவன் குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வர்றான். யார்? ஈசாக்கு. கரெக்டா? யாக்கோபு வந்து அவன் குதிகால பிடிச்சிக்கிட்டே வர்றான் வெளியில், எங்கடா போகிற என்னை விட்டுட்டு. அப்போ அவன் இளையவன், ஆனால் அவன் மூத்தவன் ஆக்கப்பட்டான். எப்படி? இவன் வந்து தன்னுடைய சேஷ்ட பாகத்தை உதறி தள்ளினதுனாலே யாக்கோபுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். அந்த யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஈசாக்குக்கு பிறக்கல. ஈசாக்கோட மகனாகி யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் இஸ்மவேலுக்கே 12 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க இல்லையா? அப்போ அவன் வந்து அந்த விஷயத்தை சீனியர் ஆட்டான்ல இஸ்மவேல். அப்போ இந்த வசன பகுதியில் பார்க்கும்போது நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் முக்கியமாக 3 பாடங்கள் கற்றுக்கொள்ளும். முதலாவதாக, தேவன் நமது கூக்குரலை கேட்கிறார். ஆகார் வந்து பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு போய் தூரத்தில் போய் இருந்து உட்காந்து அழுகிறான். அந்த கதறலை தேவன் கேட்டார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய கூக்குரல் எல்லாவற்றையும் தேவன் கேட்கிறார். கேட்டு என்ன செய்கிறாராம், அந்த கூக்குரலின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்துகிறார். நாம ஒருவேளை யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பல வேளையில் இந்த நினைவு வருகிறது எனக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் கூக்குரலை கேட்கிறார்.
அந்த ஒரு காரியத்தை நம்ம ஆறுதல் அடைய வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும். அதோடு கூட நம்முடைய துன்பத்திலே தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். பயப்படாதேன்னு சொன்னார்ல ஆகார்கிட்ட பயப்படாதேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக, அவர் மீது மாத்திரம் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக வனாந்தரத்தில் தெய்வீக ஏற்பாடு. ஒருவேளை நாம் துன்பம் என்ற வனாந்தரத்தில் இருக்கலாம், துயரம் என்ற வனாந்தரத்தில் இருக்கலாம், தனிமை என்ற வனாந்தரத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் அங்கேயும் நமக்கு ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். என்ன செஞ்சாராங்க? ஆகாருடைய கண்களை திறந்தார். அவளால் என்ன பார்க்க முடிந்தது? ஒரு தண்ணீர் துறவை பார்க்க முடிந்தது இல்லையா? அதை எடுத்துக்கொண்டு போய் தண்ணீரை மகனுக்கு கொடுத்தாள், தானும் குடித்தாள். அப்போ அவங்களுக்கு தெம்பு வந்துருச்சு. அப்புறம் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனான். யார்? ஆகார் இஸ்மவேலை. ஆக நம்ம வனாந்தரத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்போது அங்கே உள்ள ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது, கடினமான பிரிவுகளிலும் கூட விசுவாசம். அன்பானவர்களை தேவனிடம் ஒப்படைத்து விடுதல். ஆகார் என்ன செய்தாள்? தேவனிடம் ஒப்புவித்தான் தன்னுடைய மகனை. நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் சாகிறதை நல்லா பார்க்க முடியாது அப்படின்னு அம்பு என் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அழுகிறான். ஒரே மகனை பெற்றேன், அந்த ஒரு மகனா சாக போகிறான், இப்போ 14 வருஷத்தில் சாக போகிறானே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுதா. ஆனாலும் கூட அங்கே தேவன் அவள் சத்தத்தை கேட்டு, அவள் கூக்குரலை கேட்டு, அந்த பிள்ளைக்கும் அவளுக்கும் ஒரு ஆறுதலை, சமாதானத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நாம் தனிமையில் இருந்தாலும் நமக்கு தெய்வீக ஏற்பாடுகளை செய்து வைக்கிறார். கடினமான பிரிவினை வேலைகளையும் கூட நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும் போது அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதுதான் இந்த 3 பாடங்கள் தான் இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம். ஆகார் தொடக்கத்திலே அடிமை பெண்ணாக நடத்தப்பட்டாள். அதன் பிறகு அவள் ஆபிரகாமுக்கு துணைவியானாள். அந்த ஸ்டெப்பை பாருங்க. ஆபிரகாமு துணைவியானாள். துணைவியானதுக்கப்புறம் அவள் கர்ப்பமானாள். தான் கர்ப்பமானதை நினைத்து பார்த்து என்ன செய்தாவ? நாச்சியாரை, அதாவது முதலாளி அம்மாவை அற்பமாக எண்ணினாள். வசனம் இருக்கு இல்லையா? ஆகார் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே தன்னுடைய முதலாளி அம்மாவை அற்பமாக எண்ணினாலாம். அது இருக்கலாமா? அது இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு தடவை துரத்தி விட்டான் ஆபிரகாம், தெரியுமில்ல? அப்போ ஒரு தடவை இதே மாதிரி தான் துரத்தி விட்டான். ஆபிரகாம் துரத்தி விட்ட போது தேவன் அவளை சந்தித்து என்ன செய்ய, நீ போ, மறுபடியும் உன் நாச்சியார்கிட்ட போய் அவளுக்கு அடங்கி இருன்னு சொன்னார். ஏன்னா இஸ்மவேல் பிறந்து வளர்க்கப்பட வேண்டும். இவள் தனியாக வளர்த்த முடியாது. பிறந்த குழந்தைய 10-14 வயசு வரைக்குமாவது அவனுக்கு ஒரு ஆதரவு இருக்கணும். அதனால் நீ போ, திருப்பி போ, உன் நாச்சியாருக்கு அடங்கியிரு அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி தேவன் அனுப்பினார். அப்போ திருப்பி வந்த பிற்பாடு அவளுக்கு குழந்தை பிறந்த போது ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஆபிரகாம் இஸ்மவேல் பிறந்தது நிமித்தமாக மகிழ்ச்சி அடைந்தான். ஆனாலும் கூட அவன் வளர்ந்து வருகின்ற காலங்களிலே சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லுகின்ற போது இந்த சாராளுடைய மனசு இப்போ மாறுது. என்ன செய்கிறான்? இஸ்மவேல் இருக்கிற வரைக்கும் என் மகனுக்கு உரிமை கிடைக்காதே, அவனை எப்படியோ துரத்தி விடணுமே. இதுதான் இவன் பிளான். இவன் மனசு பூரா அதான் நடந்திருக்குது. நீங்கள் அந்த போட்டி தான், அந்த மூத்த மகன் என்ற சுதந்திரத்திற்காக போராட்டம் தான் நடந்தது. அப்போ அந்த போராட்டத்தில் அவள் என்ன செய்தாள்? அவனுக்கு ஒரு சாக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்கு கிடச்சிருச்சு. என்னது? இஸ்மவேல் என்ன செய்கிறான்? அவன் 14 வயசு, ஈசாக்குக்கு 4 வயசு. இந்த 14 வயசு அப்போ இப்படி 4 வயசு பையில கிண்டல் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு சரியான சாக்கு கிடைத்தது. சொல்லிட்டு ஆபிரகாம்கிட்ட, நீ துரத்து, அவள் வேண்டாம், நமக்கு ஆகாரம் வேண்டாம், இஸ்மவேலும் வேண்டாம், அவளை துரத்து. அப்போ தேவனு சொல்கிறார், நீ உன் மனைவி சொல்லதில்லை, எல்லாத்துலேயும் அவள் பேச்ச கேளு.
பிரியமானவர்களே, நம்மை தேவன் சில வேளைகளை தனிமைப்படுத்துகிறார். நம்முடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட, இது வாழ்க்கை அனுபவம், இது நீக்கி போடுகிறார். ஆனால் அது ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு நடக்கப்போகிற நன்மையான காரியத்திற்காக தேவன் இந்த காரியங்களை செய்கிறார். ரோமர் 8:22 என்ன சொல்லப்படுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், 1-2 இல்லை, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் என்ன பொருள்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். 1 யோவானில் சொல்கிறார் ரொம்ப அழகாக, அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிவதே அவர்கள் நாம் அன்பு கூறுவதாம் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து அடங்கும் போது தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார். இன்றைய நாளிலே இதுதான் நமக்கு ஆகாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரத்திலே ஆராய்வோம்.